இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் என்னாகமம் 12:2. கர்த்தர் மோசை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். ஆரோனும் மிரியாமும் மோசே மேலே இருக்கிற பொறாமையினால் தேவன் மோசைக்கிட்ட மட்டும்தான் பேசினாரா, எங்ககிட்டையும் தான் பேசினார்னு சொல்கிறாங்க. இப்போ ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் என்ன பொறாமைனா, இஸ்ரவேலர்களை வழி நடத்தி கொண்டு போகிறது மோசே. அது மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயம்னாலும் இஸ்ரவேலர்கள் மோசேவை தான் கேட்குறாங்க. அப்போ மோசே தலைவன் போல் இருக்கிறத மிரியாம்னாலையும் ஆரோனாலையும் தாங்கிக்கவே முடியல. இதில் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, மோசே பெரிய போர் வீரன் இல்லை, ரொம்ப சாந்த குணம் உள்ளவன். அவ்வளோ பெரிய கூட்டத்தை வழி நடத்துறதுக்கு எந்த தகுதியும் இல்லாதவன். அவனை இஸ்ரவேலர்கள் தலைவன் போல் பார்க்குறாங்களேன்னு ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் பொறாமை. தேவன் இவங்க பேசுகிறத கேட்டு கோபம் வந்து, மோசே என்னுடைய தாசன், என் வீட்டில் ஒருவன், என்னை முகமுகமாய் பார்த்து பேசுகிறவன், அவன் உண்மை உள்ளவன் சொல்கிறாரு. எந்த தகுதியும் இல்லாதவங்களை தான் தேவன் அவரோட திட்டத்துக்கு முதல்ல தேர்ந்தெடுப்பார். சில பேர் நினைப்பாங்க, இவங்கெல்லாமா ஊழியம் பண்ணுறாங்க, இவங்களும் அந்த வேலையில் இருக்காங்க, இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதே, வேஸ்டேன்னு பேசியிருப்பாங்க. இவங்க இப்படி பேசினனால தான் தகுதி இல்லாதவங்கள தேவன் உயர்த்துறாரு. யார் நம்மளை எவ்வளோ குறை சொன்னாலும், தகுதி இல்லாதவங்கன்னு சொன்னாலும் பரவாயில்லை, அவங்க நம்மளை உயர்த்த போகிறது இல்லை. ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மளை குறை சொன்னவங்க முன்னாடி பொறாமைப்படும்படியாக அவங்க முன்னாடி உயர்த்தி காட்டுவார். ஆமேன்.